ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ரெட்மி 5A. இந்த மாடலில் சார்ஜிங் கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு இண்டிகேஷனுமே காட்டவே இல்லை, ஃபோனே டெட்டில் இருக்குது. இதை எப்படி ரெடி பண்ண போகிறாங்கிறதா இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு சிம் ட்ரேயை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ பேக் டோரை ரிமூவ் பண்ணிடலாம். பேக் டோர் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்க்ரூஸ் ரெண்டே ஸ்க்ரூஸ் தான் இருக்குது, அதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிங்கர் பாக்ஸை சேஃபாக ரிமூவ் பண்ணிடுவோம். எடுத்தாச்சு. இப்போ சப்போர்ட் ஸ்டிப்பை வந்து ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ டீசர் வச்சு நெட்வொர்க் கேபிளை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ சிசி போர்டை வந்து ஃப்ரேம்லேருந்து சேஃபாக ரிமூவ் பண்ணிடுவோம். சேஃபாக ரிமூவ் பண்ணுங்கள். ஏன்னா பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அவசரப்படுறாங்க, உடஞ்சிரும். எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்குலாம் தெரியும். இப்போ சிசி போர்டை சேஃபாக எடுத்தாச்சு. இல்லை ஃபுல்லாகவே தண்ணி விட்டு வாட்டர் டேமேஜ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வந்து தூர் பிடிச்சி பாசி பிடிச்ச மாதிரி இருக்குது. நம்ம கண்டிப்பாக அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணி ஆகணும். பண்ணிவிட்டு நம்ம ஃபோனை செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ லைட்டாக இதில் கொஞ்சம் பேஸ்ட் அப்ளை பண்ணிடுவோம். அப்ளை பண்ணியாச்சு. கொஞ்சமாக பண்ணுங்கள், அதிகமாக பண்ணாதீங்க. ப்ளோயரில் வந்து ஹீட் வந்து 350யும் ஏர் வந்து 6 வச்சுக்கலாம். எப்படி ஹீட் ஆயிடுச்சுன்னு செக் பண்ணுறது அப்படின்னா, லெட் வந்து மெல்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஹீட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நம்மளுக்கு ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அடியிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு நம்ம ஹீட் பண்ணுவோம். அப்போ பக்கத்தில் உள்ள காம்பவுண்ட்ஸ் எதுவும் டேமேஜ் ஆகக்கூடாது. சின்ன சின்ன காம்பவுண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதுவாக வரணும். நம்மளாக பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா அதோட ட்ராக் கட் ஆயிரும். கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். அழகாக வந்துடுச்சு. இப்போது பாருங்கள், ஹீட்டாக இருக்கிறதுனால கையில் தூக்காமல் டியூசரில் தூக்குறேன். இப்போது பிசிபி தின்னர் வச்சு கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போது இதில் ஏற்கனவே இருக்கிறது வந்து ட்ரை சால்ட்ரிங்காக இருக்குது. அந்த ட்ரை சால்ட்ரிங்கை டீசால்ட்ரிங்க்கு வச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் புது லெட்டை அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது டீசால்ட்ரிங்க்கு வச்சு நம்ம எடுக்கலாம். கொஞ்சம் ஃப்ளெக்ஸ் பேஸ்ட் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் ஈஸியாக வரும். அழகாக எடுத்தாச்சு. 4 கார்னர்லேயும் அந்த 5 லெக்லேயும் வந்து எடுத்துடலாம். தின்னர் வச்சு கிளாத் வச்சு க்ளீன் பண்ணிடுவோம். இப்போ இது காம்பேக்டான சார்ஜிங் கனெக்ட் எடுத்துக்கலாம். எடுத்தாச்சு. செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. பொசிஷன் பார்த்து கரெக்டாக இருக்குது. இதோட சார்ஜிங் கனெக்டர் தான் இது. இந்த பேஸ்ட்டை பற்றி போன வீடியோலே போட்டிருப்பேன். நம்ம சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு அந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஷார்ப்பாக பண்ணால் தான் வந்து நம்மளுக்கு டிப்பு வந்து எட்ஜ் கரெக்டாக சால்டர் ஆக முடியும். 5 லெக்லேயும் வந்து புது சால்ட்ரிங் அப்ளை பண்ணிடலாம். நம்ம டீசால்ட்ரிங் விற்க வச்சு எடுத்ததுனால அதில் சால்ட்ரிங் எதுவுமே இருக்காது. அதனால் இந்த 5 லெக்லேயும் வந்து
பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சம் லெட் அப்ளை பண்ணிடுவோம். இந்த 4 கார்னர்லேயும் கொஞ்சம் அந்த சால்ட்ரிங் பேஸ்ட் வச்சு பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு அந்த 4 கால்லேயும் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஷேக் ஆகாது. அதுக்கப்புறமா அந்த 5 போர்ட்லேயும் வந்து நம்ம சால்டர் பண்ணிடுவோம். நாலு சைடும் சால்ட்ரிங் பண்ணியாச்சு. பாருங்கள், ஷேக் ஆகாது, பொசிஷன் கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த 5 லெக்லேயும் வந்து பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக லெட் எடுத்துகிட்டு ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அதாவது சிசி போர்டில் இருக்கிற அந்த 5 லெக்கும் சார்ஜிங் கனெக்டில் புது சார்ஜிங் கனெக்டில் இருக்கிற 5 லெக்கையும் வந்து ஒன்றுக்கு ஒன்று ஜாயின் பண்ணி விட்டுடலாம். ஓகே, கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிடுவோம் பிசிபி தின்னர் வச்சு. ஓகே, இப்போ சார்ஜரில் கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வோல்ட் செக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிடலாம். மல்டிமீட்டரில் வந்து 20ல் வச்சுக்கலாம். பாருங்கள், 5.27 வந்துருச்சு. வோல்ட் கரெக்டாக இருக்குது. நம்ம மொபைலில் மாட்டி செக் பண்ணிடலாம். நெட்வொர்க் கேபிளை ஃபஸ்ட்டு மாட்டிடலாம். சப்போர்ட் இப்போ மாட்டியாச்சு, நெட்வொர்க் கேபிளையும் மாட்டிடுவோம். இப்போ ரிங்கு பாக்ஸ் மாட்டிட்டு நம்ம வந்து சார்ஜிங் வந்து கனெக்ட் பண்ணி செக் பண்ணி விடலாம். ஓகே, எம்ஐ லோகோ வந்துடுச்சு. சார்ஜ் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிடுவோம். ஓகே, 53% இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.